எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டேங்க சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணிங்க. நம்ம சிக்கன் பிரியாணிக்கு இந்த சிக்கன் மசாலாலாம் சேர்த்துடாமல் நம்ம வீட்லேயே அரைச்சி செய்கிறதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு புதினாங்க. நம்ம வீட்டில் புதினாவும் கொத்தமல்லி தழை இந்த அளவுக்கு இருந்துச்சு எடுத்துட்டுங்க. அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. பாருங்கள், பூண்டு ஒரு 10-15 பூண்டுங்க. இஞ்சி இந்த அளவுக்கு. பட்டை பட்டைங்கிறீங்க கிராம்பு, சோம்பு, கசகசா கொஞ்சம் இருந்துச்சுங்க, அது எடுத்துருக்குறேங்க. தேங்காய்ங்க, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயங்க ஒரு 2-3 இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. நம்ம பிரியாணி செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காயுது, கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணும் நான் இந்தளவுக்கு நெய் ஊற்றி இருக்கிறேங்க. போதுங்க இந்தளவுக்கு நெய். கொஞ்சம் எண்ணெய் காய்ட்டுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு. காஞ்சணும் என்னென்னா இந்த நம்ம பிரியாணிக்கு போகிற அந்த பிரியாணி பைசி ஐட்டமெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள், பிரியாணி எல்லாம் கிராம்பு, பட்டை, சோம்பு, அப்புறம் கடல் பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அந்த பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாங்க. பைசி ஐட்டமெல்லாம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இதாகிட்டு காமிக்கிறேங்க. நம்ம இதில் காமிச்சு வெங்காயங்க, பெரிய வெங்காயம் நான் 2 எடுத்து வச்சுருக்கோங்க. பெரிய வெங்காயம் 2. நம்ம இந்த பேஸ்ட் அரைக்கிலேயே பாருங்கள், இந்த பேஸ்ட் பாருங்கள் எப்படி அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இது அரைக்கிலேயே நம்ம பச்சை மிளகா 2 போட்டு தாங்க அரைச்சிருக்கோம். இப்போ 2 பச்சை மிளகாங்க எடுத்துருக்குறேங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறாகிற வரைக்கும் வரைக்கணுங்க. அப்போ தான் இந்த பிரியாணி சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த வெங்காயமெல்லாம் ப்ரௌன் ஷேப்பில் வரணுங்க. வறுத்துங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிருச்சுங்க. பாருங்கள், வணங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், சிக்கன் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் போட்டாச்சுங்க. பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் பக்கம் எடுத்துருக்குறேங்க. 1/4 கிலோ அரிசி, சீரக சம்பா அரிசி தான் நம்ம பிரியாணி செய்கிற இன்றைக்கி. பாருங்கள், நல்லா வணக்கிட்டுக்குவோங்க. அப்போவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதையும் எடுத்து ஊற்றிடலாங்க. இது கூட சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். நாங்களாம் முதல்ல மசாலாலாம் எங்கள் அம்மா ஆட் பண்ணவே மாட்டாங்க, இப்படி தான் ஊற்றி செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு, இந்த பிரியாணிக்கு வேணுங்கிறக்க கல் உப்பு நம்ம இந்தளவுக்கு போட்டுக்கிறேங்க. நல்லா சிக்கனும் அந்த நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா கலங்கி வெட்டுங்க. நல்லா கலங்கிட்டுங்க, நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்போ இது பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுங்க சிக்கனை போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ரொம்ப புளிக்கூடாதுங்க, ஓரளவுக்கு தான் புளிச்சிருக்கோணும். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. போதுங்க. நம்ம தக்காளி போடலிங்க, தயிர் மட்டும்தாங்க போட்டிருக்குறோம். இது போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா. இது எதுக்கு போடுறோன்னா அது ஃப்ளேவருக்கு வேண்டி போகிறதுங்க. குழந்தைக்கு இது ஸ்மெல் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு வேண்டியும் கொஞ்சோண்டு காரத்துக்கு வேண்டியும் தாங்க போகிறது. பாருங்கள், நல்லா கொதிச்சு வச்சுங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம கிரேவி சூப்பராக எண்ணெய் பதம் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பார்க்குறக்கு. பாருங்கள், நல்லா மனம் வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள், நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேங்க. சீரக சம்பா தாங்க எடுத்துக்கோணும். சூப்பராக இருக்குது, எடுத்துருக்குறேங்க. இதில் பாருங்கள், அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. பாருங்கள், இது நல்லா கொதிக்கிட்டு, நல்லா கொதித்து வச்சு நான் அரிசி ஓடையில் காமிக்கிறேங்க. நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றியாச்சுன்னா அது நல்லா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கலை. பாருங்கள், சீரக சம்பா அரிசி அதை எடுத்து நம்ம இப்போ இந்தளவுக்கு இப்படி தூவி விட்டுக்கோணுங்க. பாருங்கள், இந்த அரிசியெல்லாம் போட்டுக்கலாங்க. ரொம்ப போட்டு தொலாவும் வேண்டாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாங்க. ஒரு 3 டம்ளரு அரிசி நான் சரியாக இருக்குங்க. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தான் ஊற்றணுங்க. 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நான் மூடி போடையில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வருதுங்க. இப்போ அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா
புதினா தலை இந்தளவுக்கு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 விசில் விட்டுட்டு, ஒரு விசில் விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி வந்திருக்குதுன்னு பிரியாணி அரிசி. பாருங்கள் நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறக்கு நல்லா இருக்குதுங்க. சீரக சம்பா பிரியாணி அரிசி, சீரக சம்பாவில் செஞ்ச அரிசி பார்க்குறக்கு அற்புதமாக இருக்குதுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உதியாக தாங்க வந்திருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் நீங்கள் தண்ணி கம்மியாகவே வைக்கலாம். இல்லை கரெக்டாக தான் இருக்குதுங்க. இதே அளவுக்கு வைங்க. பாருங்கள், இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரியாணி. இந்த மாதிரி பிடிச்சிருந்து நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அரைச்சி இப்படி மாதிரி செஞ்சு கொடுங்க. இது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொன்னேன் பையன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.